மருமகள் மற்றும் அவரது அண்ணனை வெட்டிக் கொன்ற மாமனார். சென்னையை அதிர வைத்த இரட்டை கொலை. கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்தவர் வெட்டி படுகொலை. மனைவியின் கண் முன்னே 6 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். கொடுமைப்படுத்தியதாக நடிகர் தாடி பாலாஜி மீது மனைவி கொடுத்த புகார். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த மாதவரம் போலீசார். இரவு நேரம் வீடு புகுந்து தாக்கிய காவலர்கள். ஒரு சார்புடன் காவல்துறை ஆய்வாளர் செயல்படுவதாக புகார். நகை கடையில் இருந்து நகையை திருடிக் கொண்டு ஓடிய இளைஞர். விரட்டி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். IS அமைப்புக்கு நிதி திரட்டியதாக புகார். சென்னையில் மேலும் ஒருவரை கைது செய்த ராஜஸ்தான் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார். காதல் திருமணம் செய்த பெண்ணை கௌரவ கொலை செய்து விடுவதாக மிரட்டல். பெண்ணின் தந்தை உட்பட 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கணவர் வீட்டார் புகார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே அத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் முரளிகிருஷ்ணன். டிவி மெக்கானிக் கடை நடத்தி வந்த இவர் அண்மையில் தனது மனைவி பார்வதி தேவியுடன் இதே பகுதியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை வழிமறித்த 6 பேர் கொண்ட கும்பல் முரளிகிருஷ்ணனை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். இதில் படுகாயமடைந்த முரளிகிருஷ்ணன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் அத்திப்பேடு பகுதியில் நடந்து வரும் கஞ்சா விற்பனையை பற்றி தட்டி கேட்டதால் முரளிகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். அத்திப்பேடு காலனியிலே கஞ்சா விற்கிறாங்க. அந்த கஞ்சா விற்கிறவங்க இந்த கடையை ஏற்படுத்தினா நமக்கு பாதிப்பு ஏற்படுமே அப்படின்னு ஒரு காரணத்தினால அது இந்த கடையை கட்டி கொடுக்குற இவரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கடையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு அவனுக்கு ஆளை வச்சு கரம் வச்சு திட்டம் போட்டு கொண்டுட்டாங்க. அத்திப்பேடு இருளிப்பட்டு பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான நிலத்தில் மதுபான பார் திறக்க முரளிகிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அந்த நிலம் தொடர்பாக முரளிகிருஷ்ணனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த உதயகுமாருக்கும் பிரச்சனை நிலவி வந்துள்ளது. மேலும் கஞ்சா விற்பனை குறித்து முரளிகிருஷ்ணன் போலீசில் புகார் அளித்ததால் அந்த கும்பலும் அவர் மீது கோபத்தில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளது. இது கஞ்சா கடத்தல் பெரிய நெட்வொர்க் இருக்கிறதால அவங்க பண்ண கொலையாதான் தெரியுதே தவிர இந்த சொத்து தகராறு அதெல்லாம் அங்க இருக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கு தேவையில்லாம அதாவது அவங்க எதுவுமே இல்லாதவங்க அந்த கொலை பண்ணன்னு சொல்ல போலீஸால சொல்லப்படுறவங்க எதுவுமே இல்லாதவங்க. அவங்களுக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு வசதி எப்படி வருதுன்னே தெரியல. யாரோ மேல இருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இது மாதிரி மிரட்டினவங்கள ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸ்டேஷன்ல. அவங்களும் எடுத்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. அது சீரியஸா அது சரியாக நடவடிக்கை எடுக்காதனாலே என்னன்னு தெரியல. மறுபடியும் அவங்களே இந்த நிலைமைக்கு அவர் பண்ணிட்டாங்க. இது குறித்து சோழவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கஞ்சா கும்பலின் தூண்டுதலின் பேரில் கொலை நடந்திருக்கலாம் என கருதிய போலீசார் 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சோழவரம் பகுதியில் கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமின்றி இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கித் தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர். குமரி மாவட்டத்தில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் வீடு புகுந்து தாக்கியதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே இரணியல் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்டவர் கிஷோன்தாஸ். இவருக்கும் இவரது தம்பி மாதவனுக்கும் பல வருடங்களாக குடும்ப சொத்து பிரச்சனை இருந்து வரும் நிலையில் தற்போது கிஷோன்தாஸுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மாதவன் குடும்பத்தினர் கிஷோன்தாஸின் 2வது மகன் கார்த்திக்கை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த கார்த்திக் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த நிலையில் மாதவன் தரப்பினர் கிஷோன்தாஸ் குடும்பத்தினர் மீது பொய் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இரணியல் காவல் நிலைய ஆய்வாளர் சுதேசன் இதற்கு உடந்தையாக செயல்பட்டு தங்களை அச்சுறுத்தி வருவதாக கூறுகின்றனர் கிஷோன்தாஸ் குடும்பத்தினர். குடும்ப சொத்து சம்பந்தமான வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரை நிலுவையில் இருக்கு. ஒரு 5-6 ஏக்கர் நிலம் எங்கள் தாத்தாக்கு அப்பா காலத்தில் குடும்ப சொத்து.
அவங்க தாத்தா காலத்தில் உள்ள சொத்தை வந்து எங்களுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் இடைப்பட்ட சொத்து பிரச்சனையை ஆதாயம் தேடுவதற்காக இரணியல் ஆய்வாளர் சுதேஷ் அவர் அவங்கள வந்து இது கிண்டி விட்டு பண ஆதாயம் தேடுறதுக்கும் அவங்கள வந்து நான் பார்த்துக்கிடுறேன், எல்லாம் நானே செய்துக்கிடுறேன், அவனை மிரட்டி உங்கள்கிட்ட எழுதி வாங்கி தரேன், தொடர்ந்து என்னை வந்து மிரட்டுறதுனால நான் வீட்டில் கூட இருக்க முடியாத சூழ்நிலையில் வெளியில் ஓட வேண்டிய சூழ்நிலையில் என்னை சொந்த வீடை விட்டுட்டு வெளியே ஓட எப்போ வருவாங்களோ பயமாக இருந்துகிட்டே இருக்கேன். கிஷோன்தாஸின் மகனான ஆறுமுக பிள்ளை ரயில்வே ஊழியர் ஆவார். இவர் ரயில்வே அணிக்காக உயரம் தாண்டுதல் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளார். தற்போது அவரையும் பொய் புகாரின் பேரில் போலீசார் மிரட்டி வருவதாகவும் போலீசாருக்கு பயந்து தற்போது தலைமறைவாக இருப்பதாகவும் ஆறுமுக பிள்ளை கூறினார். மேலும் போலீசார் இரவு நேரங்களில் வந்து அச்சுறுத்துவதால் அருகிலுள்ள மக்களும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நைட்டு 3 மணிக்கு போலீஸ் சாராஜம் பயங்கர தொந்தரவாக இருக்குது. நாயெல்லாம் ஒரே குறைப்பு. என்னடா நாய் குறைக்குன்னு வந்து வெளியிருந்து பார்த்தா இங்கே போலீஸ் வந்து அவங்க வீடெல்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க. ஜன்னல்லாம் இது கேட்டெல்லாம் இட்டு எடுக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்து வீட்டில் பிள்ளைலாம் தூங்கணும் இல்லை நாங்களும், ஏன்னா அங்கே கொஞ்சம் அமைதியான இடம் இது. இந்த நைட்டு வந்து அரெஸ்ட் பண்ண லெவலுக்கு அந்த மாதிரி தப்பு பண்ண மாதிரி தெரியல எங்களுக்கு. நாங்கள் இந்த ஊரில் ஆள் தான், அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல. அது கொஞ்சம் நிப்பாட்டினா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் காவலுடையில் வந்த சுமார் 20 பேர் கதவுகளை உடைத்து உள்ளே வந்து மிரட்டிச் சென்றதாகவும் இந்த அச்சத்திலிருந்து இன்னும் மீளவில்லை என்றும் கிஷோன்தாஸின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைக்கு வந்து 20 பேர் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸில் ஒரு 20 பேர் கொண்ட கொள்ள கும்பல் போல் வந்து அது மீடியாவுக்கு கொடுத்தது யார், அது நீங்கள் தானே, உங்கள் ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டு கேட்டு எங்களை நல்ல கதவெல்லாம் அடித்து உடைச்சி உள்ளாடி வந்துட்டாங்க. நானும் என் குழந்தையும் பயந்து போய் என் குழந்தை ரொம்ப அழுதுட்டா. இதனால எங்கள் வீட்டில் எங்களால் இருக்க முடியலை. இந்த மாதிரி போலீஸ் வந்து நடுவில் வந்து கதை உடைக்கிறாங்க, வீட்டில் லேடிஸ் இருக்க வீட்டில் வந்து கதை உடைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. திரும்ப நேற்றுக்கு நைட்டு அதே மாதிரியே நைட்டு ஒரு 9:15 மணி இருக்கும், ஒரு 20 பேர் இருக்கும். இந்த குண்டாவை என்னமோ அந்த இதில் போய் 20 பேர் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு 20 பேர் வந்து கதவை நல்ல ஒரு இடினா அப்படி ஒரு இடி கதவை உடைச்சிட்டு உள்ளே வர மாதிரி பண்ணாங்க. நான் போய் பார்க்கும்போது கதவை திறக்கிறியா இல்லை உள்ளே வரவான்னு அப்படி மிரட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சொத்து தகராறில் ஒரு சார்பாக நடந்து கொள்வதாக புகார் கூறப்பட்ட அதே காவல் ஆய்வாளர் மீது மற்றொரு புகாரும் எழுந்துள்ளது. இரணியல் காவல் நிலையத்திற்குட்பட்ட பள்ளிச்சான்விளை பகுதியில் உள்ள நல்லிக்குளத்தை தூர்வாரும் பணியின் போது கிராம மக்கள் சிலருக்கும் தாசில்தாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் தாசில்தாருக்கு ஆதரவாக காவல் ஆய்வாளர் செயல்படுவதாக கூறப்படுகிறது. தாசில்தார் அளித்த புகாரின் பேரில் ஜானட் ஜாய்ஸ் குடும்பத்தினரை சிலர் மிரட்டுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் அங்கு வந்த மர்ம நபர்கள் வீட்டை சூறையாடியுள்ளனர். வீட்டில் இருந்த பணம் மற்றும் பொருட்களை எடுத்துச் சென்ற அவர்கள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜாய்ஸ் தெரிவித்தார். 5 நாளாக நாங்கள் வெளியூர் போயிட்டு வந்தோம். இந்த திங்கட்கிழமை வந்தோம். வந்து பார்க்க சமயம் வீட்டுக்கு பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு கம்பி எடுத்து உடைக்கப்பட்டு கம்பி உள்ளால கிடந்து நாங்கள் உள்ளால போய் பார்க்க சமயம் மேலே உள்ள பெட்ரூமும் கீழே உள்ள பெட்ரூமில் உள்ள எல்லா அலுமாரம் திறந்து துணிகளெல்லாம் வாரி வீசப்பட்டிருந்தது. அப்போ அலுமாரை பார்த்தோம். அலுமாரை பார்க்கச்சோமா அதில் ஒரு 36,000 இருந்து அதை திருடி இருக்கு. பின்ன மேலே உள்ள ரூமில் போய் பார்க்கச்சோமா அங்கேயும் அலக்களிக்கப்பட்ட துணி அதோடு 10,000 ரூபாயும் திருடி இருக்கு. சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையினர் ஒரு சார்பாக செயல்படுவதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதையும் தாண்டி பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் மிரட்டுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம். சென்னையில் மருமகள் மற்றும் அவரது அண்ணனை வெட்டி கொலை செய்த மாமனாரை காவல்துறையினர் கைது செய்தனர். பள்ளிக்கரணை சாய் பாலாஜி நகரைச் சேர்ந்தவர் கோசலன். இவரது மகன் விநாயகமூர்த்திக்கும் பெங்களூரைச் சேர்ந்த வரலட்சுமி என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. ஆனால் விநாயகமூர்த்திக்கு விபத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டதை மறைத்து தனக்கு திருமணம் செய்து வைத்ததாக கூறி 3 மாதத்திலேயே வரலட்சுமி பிரிந்து சென்று விட்டார். இந்நிலையில் கணவருடன் சேர்ந்து வாழ விரும்பிய வரலட்சுமி தனது அண்ணன் கோதண்டன், அக்காள் பவானி மற்றும் தொழில் மாலதி ஆகியோருடன் பள்ளிக்கரணில் உள்ள கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது மாமனார் கோசலன் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளார். அவர்கள் பேச துவங்கிய போது இரு தரப்புக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கோசலன் மருமகள் வரலட்சுமி, அவரது அண்ணன் கோதண்டன் ஆகியோரை ஓட ஓட வெட்டி கொன்றுள்ளார். வரலட்சுமியின் அக்காள் பவானிக்கும் பலத்த வெட்டு விழுந்துள்ளது. அவரது தோழி மாலதி மட்டும் கோசலனின் தாக்குதலில் இருந்து தப்பினார். இந்த சம்பவத்தை அறிந்த பள்ளிக்கரணை காவல்துறையினர் கோசலனை கைது செய்தனர். இந்த மோதலில் கோசலன் கீழே விழுந்ததில் அவருக்கும் காயம் ஏற்பட்டது.
அவர் பள்ளிக்கரணில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோன்று கோசலன் வெட்டியதில் படுகாயமடைந்த பவானி பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோசலன் அளித்த வாக்குமூலத்தில் சமாதானம் பேச வந்த வரலட்சுமியும் அவரது அண்ணனும் தங்கள் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசியதாகவும் அதன் காரணமாகவே அவர்களை வெட்டி கொன்றதாகவும் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் நகைக்கடை ஒன்றில் 5 சவரன் தங்க நகையை திருடிவிட்டு தப்பியோடிய இளைஞரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பொன் அமராவதி பொன் புதுப்பட்டி அண்ணா சாலையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் வாடிக்கையாளர் போன்று வந்த மர்ம ஆசாமி ஒருவர் தனக்கு திருமணம் என்றும் அதற்காக நகை வாங்க வேண்டும் என்றும் கூறி நகை பார்த்துள்ளார். திடீரென அந்த நபர் 5 சவரன் தங்க நகையை திருடிக் கொண்டு ஓடினார். பின்னர் சற்று தூரத்தில் நின்ற அவரது நண்பனின் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிச் செல்ல முயன்றார். அதற்குள் கடை ஊழியர்கள் கூச்சலிட்டதால் பொதுமக்கள் அந்த நபரை துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரை தாக்கிய பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நகை திருடிய நபர் புதுக்கோட்டை சாந்தநாதபுரம் 3ஆம் வீதியைச் சேர்ந்த சிவா என்பது தெரியவந்தது. இதனிடையே சிவாவுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இளைஞர் ஒருவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒசூர் தேர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் யுவராஜ். இவருக்கு சத்யா என்ற மனைவியும் 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் யுவராஜ் தேர்பேட்டில் உள்ள பச்சைக்குளம் அருகில் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு வந்த உறவினர்கள் யுவராஜை மீட்டு சிகிச்சைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் யுவராஜ் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஒசூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணையில் யுவராஜ் கல்லால் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. அவரை கல்லால் அடித்து கொலை செய்த மர்ம நபர்கள் யார் என்றும் அவரை எதற்காக கொலை செய்தார்கள் என்றும் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் இளைஞரை மர்ம நபர்கள் கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட பழகிற பசங்க ஏதோ அடிச்சு போட்டுருக்காங்க. அதில் ஒரு பையன் மட்டும் நான் தான் சொன்னேன், கூட்டின்னு வந்தேன்னா அந்த பையனை கேட்டதான் சரி அது என்னன்னு தெரியும். ஆனால் மேலே அடிச்சு போட்டு ஃபுல்லாக ரத்தம் உயிர் இழுத்துட்டு இருந்தது. ஆன்னு வாய் திறந்துட்டு இருந்தான். அப்புறமா நான் தூக்கி போக்கு மேலே யாரும் இருக்குல்ல, அம்மா அழுந்துட்டே இருந்தாங்க அந்த பக்கம். நான் தோல் மேலே தூக்கி போட்டு மெதுவாக இறக்கிட்டு வரத்துக்குள்ளே இன்னொரு பையன் வந்தான். அந்த பையனை கொஞ்சம் பிடிங்கடான்னு சொல்லி இறக்கி காரில் தூக்கி போட்டு என் காரில் ஜிஹெச்சுக்கு எட்டு வந்தேன் சார். வரவே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சொன்னாங்க டாக்டர். ISIS அமைப்புக்கு நிதி திரட்டியதாக சென்னையில் மேலும் ஒருவரை ராஜஸ்தான் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மயிலாப்பூர் பஜார் தெருவை சேர்ந்தவர் முகமது இக்பால். கடந்த மாதம் ஆந்திராவிலிருந்து 3 கிலோ தங்கம் கடத்தியதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதையடுத்து இவரது வங்கிக் கணக்கை ஆய்வு செய்தபோது பல லட்சம் ரூபாய் வங்கி வாயிலாக சீனாவிற்கு அனுப்பப்பட்டு பின் அங்கிருந்து துபாயில் இருக்கும் ஜமீல் அகமது என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டது தெரியவந்தது. இதனிடையே ராஜஸ்தான் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ISIS அமைப்பைச் சேர்ந்த ஜமீல் அகமது உள்ளிட்டோரை கைது செய்து விசாரணை செய்தபோது முகமது இக்பாலுக்கும் ஜமீல் அகமதுவிற்கும் உள்ள பண பரிமாற்றம் உறுதி செய்யப்பட்டது. பின்னர் சென்னை வந்த ராஜஸ்தான் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் புழல் சிறையிலிருந்து முகமது இக்பாலை கைது செய்து ராஜஸ்தான் கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முகமது இக்பால் ISIS அமைப்பிற்கு சென்னையிலிருந்து 4 பேரிடம் நிதி திரட்டி அனுப்பியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து முகமது இக்பாலை ராஜஸ்தான் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். முகமது இக்பால் அளித்த தகவலின் அடிப்படையில் ராஜஸ்தான் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சென்னை முத்தையால்பேட்டையைச் சேர்ந்த ஹாரூன் என்பவரை கைது செய்தனர். செல்போன் கடை நடத்தி வரும் ஹாரூன் முகமது இக்பாலுடன் சேர்ந்து ISIS அமைப்புக்கு நிதி திரட்டியது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது. நடிகர் தாடி பாலாஜி கொடுமைப்படுத்தியதாக அவரது மனைவி கொடுத்த புகாரின் பேரில் 4 பிரிவுகளின் கீழ் மாதவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி நித்யா என்பவரை கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் பாலாஜிக்கும் நித்யாவிற்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. பாலாஜி குடித்துவிட்டு வந்து தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் நித்யா புகார் கூறியிருந்தார்.
இது தொடர்பாக மாதவரம் காவல் நிலையத்தில் நித்யா புகார் மனு ஒன்றையும் கொடுத்தார். அதில் தனது கணவர் பாலாஜி சாதி பெயரை சொல்லி தன்னை திட்டுவதாகவும் தொடர்ந்து கொடுமைப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகார் மீது மாதவரம் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் நித்யா புகார் அளித்தார். பின்னர் நடிகர் தாடி பாலாஜி மீது வன்கொடுமை, கொலை மிரட்டல், தாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் காரணமாக தாடி பாலாஜியை போலீசார் கைது செய்யலாம் என கூறப்படுகிறது. திங்கள்சந்தை அருகே காதல் திருமணம் செய்த பெண்ணை கௌரவ கொலை செய்து விடுவதாக மிரட்டிய தந்தை உட்பட 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மணமகனின் உறவினர்கள் புகார் மனு அளித்தனர். குமரி மாவட்டம் திங்கள்சந்தையை சேர்ந்தவர் ஸ்ரீஜித். இவரும் இரணியல் பகுதியை சேர்ந்த மஞ்சு என்பவரும் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ஸ்ரீஜித் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த எதிர்ப்பை மீறி மஞ்சுவை ஸ்ரீஜித் திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் ஸ்ரீஜித் தனது மனைவியுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது காரில் வந்த மஞ்சுவின் தந்தை உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் ஸ்ரீஜித்தை வழிமறித்து இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ஸ்ரீஜித் கூச்சலிட்டுள்ளார். ஆனாலும் மஞ்சுவை அவரது தந்தை வலுக்கட்டாயமாக இழுத்து காரில் கடத்தி சென்றுள்ளார். மேலும் கௌரவ கொலை செய்துவிடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து குளச்சல் காவல் நிலையத்தில் ஸ்ரீஜித் புகார் கொடுத்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது மனைவியை மீட்டு தர கோரியும் கௌரவ கொலை செய்துவிடுவதாக மிரட்டிய மஞ்சுவின் தந்தை உட்பட 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து ஸ்ரீஜித் மற்றும் அவரது உறவினர்கள் புகார் மனு அளித்தனர். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அன்றைக்கே நான் போய் குளச்சல் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கி டேட்டு 4 ஆகுது. இன்னும் என் ஒய்ஃபை மீட்டு தர மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. மார்த்தாண்டம் பகுதியில் தனியார் மினி பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வந்த இளைஞரின் மர்ம மரணம் தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை நடத்தவில்லை எனில் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அவரது தாய் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே ஊரம்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஜஸ்டல். இவரது மகன் பிரபோத் மினி பேருந்தில் நடத்துனராக வேலை பார்த்து வந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமான முறையில் இறந்து போனார். இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஜஸ்டிஸின் தாய் அப்போதே புகார் கூறினார். ஆனால் போலீசார் அந்த புகாரை கண்டுகொள்ளவில்லை. இதுகுறித்து மார்த்தாண்டம் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சாவில் சந்தேகம் இருப்பதால் மருத்துவ பரிசோதனை அறிக்கை மற்றும் விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமென்று உத்தரவிட்டார். உத்தரவிட்டு 2 ஆண்டுகள் தாண்டியும் போலீசார் அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை. இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்நிலையில் மினி பேருந்து உரிமையாளரின் மகள் தனது மகனை ஒருதலையாக காதலித்த காரணத்திற்காக மயக்க ஊசி போட்டு அவனை கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடுவதாகவும் வழக்கை வாபஸ் பெற சொல்லி தொடர்ந்து மிரட்டுவதாகவும் ஜஸ்டிஸின் தாய் பரபரப்பு புகாரை கூறியுள்ளார். தனது மகனின் மரணத்திற்கு நீதி கிடைக்கவில்லை எனில் மன வளர்ச்சி குன்றிய மகன் மற்றும் ஊனமுற்ற கணவரோடு சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக ஜஸ்டிஸின் தாயார் அறிவித்துள்ளார். திருப்பதி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை கடத்தி வந்த நபர்களை போலீசார் சுற்றி வளைத்ததும் தப்பியோடினர். திருப்பதி சேஷாசல வனப்பகுதியில் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 50க்கும் மேற்பட்டோர் செம்மரங்களை வெட்டி அவற்றை மினி பால்வேனில் கடத்த முயன்று கொண்டிருந்தனர். உடனடியாக அவர்களை பிடிக்க போலீசார் முயன்றபோது காவல்துறை மற்றும் வனத்துறையினர் மீது செம்மர கடத்தல்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். எனினும் உடனே அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தனர். இதனையடுத்து தப்பியோடிய நபர்களை பிடிக்க கூடுதல் படையினர் வனப்பகுதியில் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பின்னர் அப்பகுதியில் வெட்டி கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த 2 டன் எடையுள்ள 71 செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவற்றின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இக்கடத்தலுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் உறவினருக்கு சொந்தமான ஹெரிடேஜ் பால் நிறுவனத்திற்கு சொந்தமான மினிவேன் பயன்படுத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செங்கோட்டில் தனியார் பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் ஒருவர் விடுதி அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சாணார்பட்டியைச் சேர்ந்த அரவிந்த் ராஜ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அவர் வகுப்புக்கு வராததை அடுத்து அரவிந்த் ராஜை தேடி சக பேராசிரியர் சரவணன் விடுதிக்கு சென்றார். அப்போது அரவிந்த் ராஜ் மின்விசிறியில் தூக்கில் தொங்கியதை பார்த்து சரவணன் கல்லூரி நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்தார்.
பின்னர் அங்கு வந்த போலீசார் கல்லூரியில் உள்ள பலரிடம் விசாரணை நடத்தினர். இதனிடையே அரவிந்த்ராஜ் தங்கியிருந்த அறையிலிருந்து ஒரு கடிதத்தை போலீசார் எடுத்துள்ளனர். அதில் தன்னுடைய முடிவிற்கு யாரும் காரணமில்லை என்று அரவிந்த்ராஜ் எழுதி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆசிரியர் திட்டியதாக கூறி எறும்பு சாக்பீஸை உண்டு தற்கொலைக்கு முயன்ற 10ஆம் வகுப்பு மாணவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். கூலி தொழிலாளியான இவரது மகன் பிரதாப் திருமாஞ்சோலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உடல்நலக்குறைவு காரணமாக பிரதாப் பள்ளிக்கு செல்லவில்லை. பின்னர் உடல்நலம் தேறிய நிலையில் பள்ளிக்கு சென்ற அவனை ஆசிரியர் ஒருவர் மாணவிகள் முன்பு கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவன் பிரதாப் பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த எறும்பு சாக்பீஸை தின்று தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து மாணவனை மீட்டு திருமாஞ்சோலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு போதிய வசதி இல்லாத காரணத்தினால் மேல் சிகிச்சைக்காக அவன் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். அங்கு மாணவன் பிரதாப்பிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மாணவனை திட்டியதாக கூறப்படும் ஆசிரியர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவனது பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னை சாக சொல்லி 10 ரூபாயை தூக்கி போடவும் நான் அந்த 10 ரூபாயை எடுக்காமல் ஸ்கூலில் இருந்த மருந்து எடுத்து திண்டு விட்டு நான் போய் காட்டுக்குள்ளே படுத்துட்டேன். டீச்சர் ஃபோன் பண்ணி உன் மயனை திட்டுனேன் காணோம் என்னமோ ஏதோ எனக்கு பயமாக இருக்குன்னு டீச்சர் ஃபோன் பண்ணிச்சு சார் 11 மணிக்கு. நான் வரலைன்னு சொல்லி பிஞ்சக்காட்டெல்லாம் தேடுறேன் இவன் ஊடரில் முறையாக கக்கிக்கிட்டு வந்துட்டேன் சார். வந்தோன்னே எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு நான் இங்கே ஹாஸ்பிட்டல் சிவகங்கை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சார். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் தனியார் மாணவர் விடுதியில் காப்பாளராக பணியாற்றி வந்த பெண் ஒருவர் விடுதிக்குள்ளேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தி. இவரது கணவர் சந்திரசேகர் இறந்துவிட்டதால் கடந்த சில மாதங்களுக்கு முன் திருநெல்வேலி பேட்டையில் உள்ள தனியார் மாணவர் விடுதியில் காப்பாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அந்த விடுதிக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் ஆனந்தியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதுபற்றி தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு உடற்குறு சோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ஆனந்திக்கும் முக்கூடல் பகுதியைச் சேர்ந்த செல்லப்பா என்பவருக்கும் முன் விரோதம் இருந்துள்ளது. இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் வழக்கு உள்ளது. மேலும் செல்லப்பா விடுதிக்கு வந்தும் தகராறு செய்வார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்லப்பாவே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை துவக்கியுள்ளனர். வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஆந்திராவுக்கு கடத்துவதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட 1 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. நாற்றம்பள்ளி அடுத்த டோல்கேட் பகுதியில் வைத்து லாரி பழுதானதால் அதில் எடுத்துச் செல்லப்பட்ட ரேஷன் அரிசி அங்கு இருந்த மறைவான இடத்தில் கடத்தல்காரர்கள் மறைத்து வைத்துள்ளனர். இதை பார்த்த பொதுமக்கள் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு சென்ற வருவாய்த்துறையினர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்து அரசு வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர். ஆந்திரா தமிழக எல்லைப் பகுதியில் சோதனை சாவடி இருந்தும் அதிகாரிகள் போதிய அளவு அக்கறை காட்டாத காரணத்தால் அடிக்கடி இதுபோன்ற கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடத்தலை தடுக்க அதிகாரிகள் கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகர்கோவிலில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கேள்விக்கு பதிலளிக்காத மாணவியை தாக்கிய ஆசிரியை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் சக ஆசிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள்சந்தை பகுதியைச் சேர்ந்தவர் மதிஷா. இவர் நாகர்கோவிலில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக அறிவியல் பாட ஆசிரியர் மாணவி மதிஷாவிடம் பாடம் குறித்த கேள்வி கேட்டுள்ளார். அதற்கு மாணவி மதிஷா உரிய பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த ஆசிரியை மாணவியை பிரம்பால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த மாணவி மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர் கூறியுள்ளார். இதையடுத்து மாணவியின் உறவினர் கோட்டார் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்தார். விசாரணைக்காக அந்த ஆசிரியை காவல் நிலையம் வர மறுத்ததால் மாவட்ட கல்வி அதிகாரி அந்த பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார். பின்னர் அந்த ஆசிரியை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவியை புகாரை வாபஸ் வாங்குமாறு பள்ளி நிர்வாகத்தினர் சிலர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஏடிஎம் மையத்தில் பணம் கொள்ளையடிக்க முயன்ற இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள வங்கி ஏடிஎம் மையத்தில் இளைஞர் ஒருவர் பூட்டை உடைத்து திருட முயற்சிப்பதாக நாற்றம்பள்ளி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற ரோந்து போலீசார் திருட முயன்ற வாலிபரை பிடித்து விசாரித்தனர்.
விசாரணையில் திருட முயன்ற இளைஞர் பெயர் ஜெயசீலன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த நபரை போலீசார் கைது செய்தனர்.